வணக்கம் நண்பர்களே. நேரத்தை வீணாக்காம சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றியடைய உதவக்கூடிய 5 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான், ஏழைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அப்படி இருக்கும்போது பணக்காரர்கள் அவங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி எப்படி அதிகமான பணத்தை சம்பாதிச்சுட்டே இருக்காங்க, ஏழைகள் ஏன் இன்னும் ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுறாங்க? இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில் தாங்க. நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்கள், தொடர்ந்து பணம் சம்பாதித்து கொண்டே இருப்பவர்கள் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள வகையில், லாபம் தரக்கூடிய வகையில் பயன்படுத்துறாங்க. இதுவே தோல்வியாளர்களும் ஏழைகளும் தங்களுடைய பொன்னான நேரத்தை பயனற்ற தேவையற்ற விஷயங்களுக்காகவும் கேளிக்கைகளுக்காகவும் பயன்படுத்துறாங்க. நீங்க உங்க நேரத்தை பயனுள்ள வகையில மாத்தினா உங்களால நிறைய சாதிக்க முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். உங்களால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் தங்க நாணயங்களை நீங்க மாத்தலாம். நேரத்தை மேலாண்மை செய்ய பயன்படக்கூடிய ஒரு 5 விஷயங்களை இப்ப பார்க்கலாங்க. முதலாவதாக, லேர்ன் டு சே நோ. முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கிட்ட வர்ற எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறது தான் பல சமயங்கள்ல நம்ம நேரத்தை குடிச்சிட்டு இருக்கோம். முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே நம்மள பல பேர் தயங்குறோம். உங்களுக்கு எந்த விதத்திலையுமே பயன் தராத ஒரு விஷயத்த ஒருவர் உங்களை செய்ய சொல்லும் போது நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரத்தையும் நீங்க வீணாக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இல்லையா? இதுவே முடியாதுன்னு சொல்லி தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த நேரத்தை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த விதத்திலுமே பயனளிக்காத விஷயங்களை செய்வதற்கு முடியாது என்று சொல்ல தயங்காதீர்கள். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். இரண்டாவதாக, ஸ்டே அவே ஃப்ரம் டைவர்ஷன்ஸ். கவனச்சிதறல்களை ஏற்படுத்தும் திசை திருப்பிகளை புறக்கணியுங்கள். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உலகத்துல எல்லாருடைய கையிலையும் மொபைல் போன் இருக்கு. ஒரு வேலையை நீங்க மும்முரமா செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் கூட உங்க கவனத்தை திசை திருப்பி பல நிமிடங்கள் உங்க மொபைல் போன்லயே உங்களை மூழ்கடிச்சிடும். உங்க நேரம் வீணாகிறது தெரியாமலேயே சோசியல் மீடியால உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க பாதியில விட்டுட்டு போன வேலையோட ஞாபகம் வரும்போது தான் உங்களுக்கே ஒரு அழுத்தம் கொடுத்து மொபைல் போனை வச்சுட்டு உங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்படி உங்க யாருக்காவது நடந்திருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை முடிக்க 2 மணி நேரம் கூட ஆகலாம். சோசியல் மீடியான்னு மட்டும் இல்லைங்க, சிலர் ஃபோன் கால் வந்தா கூட வேலையை மறந்துட்டு மணிக்கணக்கா தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. டெக்னாலஜியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது தப்பில்லை. அதே நேரம் அந்த டெக்னாலஜி நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்ட திணிக்கிற மாதிரி, நம்ம நேரத்தை வீணாக்குற மாதிரி இல்லாம பார்த்துக்கணும். மூன்றாவதா, அவாய்ட் மல்டி டாஸ்கிங். ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. ஒரே நேரத்தில் உங்களால் 2 வேலைகளை செய்ய முடிஞ்சாலும் ஒரு வேலையை செய்யறது பல வழிகளில் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துறதோடு இல்லாமல் செய்கிற அந்த வேலையுடைய ரிசல்ட்டும் குவாலிட்டியானதாக இருக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யறதால முதல் விஷயமா லேக் ஆஃப் ஃபோக்கஸ், அதாவது எந்த விஷயத்திலும் ஒருமித்த கவனம் இல்லாமல் போகும். கவனமாக செய்யாத வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கூடவே கவனக்குவிப்போடு ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையை செய்யறதுக்கு எடுத்துக்கிற கால அவகாசம் குறையுது. நீங்க ஒரு வேலையை துவக்கி அந்த வேலையை 100% முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையிலேயே கவனமா இருக்கணும். செஞ்சுட்டு இருக்கிற வேலையை பாதியிலேயே விட்டுட்டு வேற வேலையை தொடங்குறது 2 வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான நேரத்தை அதிகப்படுத்துதுங்க. நான்காவதாக, ப்ரிப்பேர் அ டே பிளான். ஒரு நாளுக்கான திட்டத்தை உருவாக்குறது உங்க நேரம் அங்கேயும் இங்கேயும் சிறிது சிறிதா வீணாவதை தடுக்குதுங்க. இன்னைக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு ஒரு பிளான் உங்க கையில இருந்தா உங்களுக்கு தள்ளி போடுதல் பழக்கமும் குறையும், நேரமும் வீணாகாது. உங்க வேலைகளை நீங்க சரியா மேனேஜ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். இது இன்னும் அதிக வேலைகளை செய்யறதுக்கான தன்முனைப்பை உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்க திட்டமிட்ட வேலைகளை செய்யறதுல உங்க கவனம் இருந்தா நேரம் வீணாகிறது மாதிரியான எண்ணமும் நேரத்தை வீணடிக்கிறோங்கிற குற்ற உணர்ச்சியும் இருக்காது. ஐந்தாவதா, ஷேர் சம் ஆஃப் யுவர் ஒர்க் டு அதர்ஸ். உங்கள் வேலையின் ஒரு பகுதியை பிறருக்கு பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய வேலையில ஒரு பகுதியை மற்றவங்களை செய்ய சொல்றது மூலம் உங்களால நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். ஒரு வேலையில 100% நீங்களே செய்யணும்னு அவசியமில்லாத வேலைகள், அதோட சேர்த்து நீங்க தான் செய்யணும்னு இல்லாம யார் வேணும்னாலும் செய்யலான்னு இருக்கக்கூடிய வேலைகளை முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. இதனால உங்க நேரத்தை முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம்.
நேர நிர்வாகம் சம்பந்தமா ஒரு 5 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சக்ஸஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு சிறந்த தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.